மனித வாழ்க்கையில் வரலாறு முக்கியமானது. அது எமது இருப்புக்கான ஆதாரமாகும். கடந்து வந்த பயணத்தின் சுவடுகளாகும். கல்குடா முஸ்லிம்களின் வாழ்வியலும் வரலாறும் பிரதேச முதியோர்களின் வாய்வழி செய்திகள், ஆவணங்கள், குறிப்புகள் ஊடாக கிடைத்த தகவல்களில் இருந்து தொகுக்கப்பட்ட நூலாகும். பூர்வீகம் என்ற ஆணிவேரினை கண்டடையும் நோக்கில் இந்த பயணம் ஆரம்பமானது. வாழைச்சேனை, ஓட்டமாவடி, மீராவோடை, காவத்தமுனை உள்ளிட்ட இன்னும் பல கபளீகரம் செய்யப்பட்ட பூர்வீக பூமிகளையும் உள்ளடக்கியதாகவே கல்குடா முஸ்லிம்களின் வரலாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. கல்குடா முஸ்லிம்களின் பூர்வீக குடிப்பெரம்பல் கல்குடா துறைமுக பகுதிகளை ஊடறுத்து இலங்கை அரேபிய குடியேற்ற வரலாற்றுடன் தொடர்புபட்ட காலத்தில் ஆரம்பமானதாக ஆய்வு குறிப்புகள் சொல்கின்றன. 9ஆம் நூற்றாண்டு கொட்டியாரத்து குடா முஸ்லிம்களுடன் தொடர்புடைய ஆரம்ப முஸ்லிம் குடியேற்றங்கள் ஒன்று சேர்ந்து வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கிழக்கு நோக்கி பாசிக்குடா வரை விரிந்து காணப்படுகிறது. கடல் மார்க்கமான போக்குவரத்து பரம்பல் கல்குடா வாழைச்சேனை துறையடி பகுதி ஏதுவான பிரதான இடம் என்ற வகையில் கல்குடா பிரதேச முஸ்லிம் வரலாறு அங்கிருந்தே தோற்றம் பெற்றது என்பதற்கான சாத்தியங்கள் பல உண்டு. கண்டி முஸ்லிம்களின் ஒரு சாரார் அக்கிரானை பகுதிக்கு வந்து குடியமர்ந்து பின்பு அங்கிருந்து மாதுருவோயா ஆற்றை கடந்து கல்குடா பிரதேசத்துக்குள் ஏற்கனவே குடியிருந்த முஸ்லிம்களுடன் சேர்ந்து குடியிருப்பை அமைத்துக் கொண்டதன் மூலம் கல்குடா முஸ்லிம்களின் குடிசன பரம்பல் உறுதிப்படுத்தப்படுகிறது. பூர்வீகம், கலை, கலாசாரம், பாரம்பரியம், ஆன்மீகம், பொருளாதார முயற்சிகள், சுதேச வைத்தியம், திருமண நிகழ்வுகள், சடங்கு சம்பிரதாயங்கள், சகவாழ்வு, வாழ்வியல் கலைகள், விளையாட்டு, கலையும் எழுத்தும் என்ற சகல விடயங்களையும் உள்ளடக்கி தொகுக்கப்பட்டதே இந்த வரலாற்று நூலாகும். 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம் இந்த நவீன யுகம் வரை கல்குடா முஸ்லிம்களின் வாழ்க்கை பரிமாணங்களின் தொகுப்புத்தான் கல்குடா முஸ்லிம்களின் வாழ்வியலும் வரலாறுமாகும். இது ஒரு கூட்டு முயற்சியாகும். இப்பணியில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் வல்ல அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக.